1910ஆம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணிக்கருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார். சிறிது நேரத்திற்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே துணி உள்ளே நுழைத்து விட்டார். கரம் உடனே கருகி வெந்துவிட்டது. இது வேளையால் மாதவாலும் மாதவராவ் தேஷ்பாண்டேயாலும் உடனே கவனிக்கப்பட்டது. உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள். மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து, தேவா, எதற்காக இங்கனம் செய்தீர் என்று கேட்டார். பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதிலளித்தார். தொலைதூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொல்லனின் மனைவி உலைக்களத்தில் இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான். அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள். அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது. நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்வடைகிறேன் என்று பாபா கூறினார். மாதவராவ் தேஷ்பாண்டேயிடமிருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட நானா சாஹிப் சாந்தோர்கர் பம்பாயைச் சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை ஆயின்மெண்ட், லிண்டு துணி, பேண்டேஜ் துணி உட்பட மருத்துவ சாமான்களுடன் அழைத்து வந்து பாபாவின் கரத்தை பரிசோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீக்காயத்துக்கு சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டார். ஆனால் அது பாபாவினால் மறுக்கப்பட்டது. அது முதற்கொண்டு பாகோஜி ஷிண்டே என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்துவிட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சை. நானா சாஹிப் பல முறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தை காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் கேட்டுக்கொண்டார். டாக்டர் பரமானந்தும் அதை ஒப்ப பல முறை வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அல்லாவே அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்துவிட்டார். அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவே இல்லை. டாக்டர் பரமானந்தின் மருந்துகள் ஷீரடியில் உபயோகிக்கப்படுத்தப்படவே இல்லை. இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெறும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது. தினந்தோறும் பாகோஜி அவர் கரத்திற்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர். ஏதோ லேசான வலி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறியோம். தினந்தோறும் பாகோஜி தனது நியதிப்படி கட்டுக்களை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார். இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது. அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை. ஆனால் தமது அடியவர் மீதுள்ள அன்பின் காரணத்தினால் பாகோஜியினது உபாசனையை முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுமதித்தார். பாபா லெண்டி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாகோஜி அவருக்கு குடைபிடித்து அவருடன் கூட சென்றார். துணிக்கருகில் உள்ள கம்பத்தருகில் பாபா அமர்ந்ததும் பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார். பாகோஜி முந்தைய ஜென்மத்தில் தீவினையாளர். அவர் குஷ்டரோகத்தால் அவதியுற்று கொண்டிருந்தார். அவரது கைகள் சுருங்கி இருந்தன. அவர் உடம்பு முழுவதும் ஷீழாகி மோசமாக நாற்றமடித்தது. வெளியில் அவர் துரதிர்ஷ்டசாலியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சியுள்ளவராகவும் இருந்தார். ஏனெனில் அவரே பாபாவின் முதன்மையான சேவகர். பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.